பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இந்த தஃப்சீர் கல்வியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பில் நாம் 10 பக்கத்தை நிறைவுபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை ஜுஸுவை நாம் நிறைவுபடுத்தி அதற்கு அடுத்ததாக 11வது பக்கத்தை இப்பொழுது நாம் ஆரம்பம் செய்ய போகிறோம். பக்கம் எண் 11. சென்ற பக்கம் 10வது பக்கத்துல ஒரு 4 பாயிண்டர் படிச்சோமா? ஞாபகம் இருக்கா? என்னது அந்த 4 பாயிண்டர்ஸ்? பனி இஸ்ரவேலர்கள் அந்த பசுமாடு குறித்து கேட்ட மூன்றாவது கேள்வி, இதை பார்த்தோம். 10A. 10B என்ன? அந்த கொலையாளி யார் என்பதை இறைவன் எப்படி வெளிப்படுத்தினான்? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத் முஅஜிஸா நடந்தது. அடுத்ததாக கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இந்த பனி இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் என்பதை 10Cல பார்த்தோம். 10Dல அவர்கள் மாறு வேடம் போடுகிறார்கள், அதாவது இரட்டை வேடம் போடுகிறார்கள், முனாஃபிக் தனம் பண்றாங்க. இந்த பனி இஸ்ரவேலர்கள் முனாஃபிக் தனம் பண்றாங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து 11வது பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லா பக்கங்களை போன்று இதுவும் ஒரு 4 செய்தியை நம்மளுக்கு தரப்போகுது. முதல் செய்தி என்ன? அறியாமை கூட்டம் மற்றும் அறிஞர்கள், இதை பற்றி எல்லாத்தெல்லாம் சொல்ல போறான். அதை ஒரு 2 வசனத்துல பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு வசனத்துல 11B என்பது நரக நெருப்பங்களை தீண்டவே தீண்டாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூணாவது 11Cல நீதியின் ஆளுமை என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். கடைசியாக பனி இஸ்ரவேலர்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் எடுத்துக்கொண்ட இன்னொரு உடன்படிக்கை பற்றி விரிவாக 11Dல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமே. خير. أعوذ بالله من الشيطان الرجيم. أفلا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون. أفلا يعلمون. சிறிய ஒரு வசனம் மாஷா அல்லாஹ். 77வது வசனம். أفلا يعلمون, அவர்கள் அறிய மாட்டார்களா? எவர்கள்? அந்த பனி இஸ்ரவேலர்கள். அவர்கள் அறிய மாட்டார்களா? என்ன? அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், அதாவது நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு, அவன் அறிகிறான், மா யுஸிர்ரூன், அவர்கள் எதை ரகசியப்படுத்துகிறார்களோ, ரகசியமாக பேசுகிறார்களோ அதை அல்லாஹ் அறிவான் என்பதையும், வமா யுஅலினூன், மேலும் எதை அவர்கள் பகிரங்கப்படுத்துவார்களோ அதையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்களா? இதை அவர்கள் உணர மாட்டார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கேட்கிறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்க? 10D என்ன சொன்னது? அவங்களோட முனாஃபிக் தனத்தை பத்தி பேசியது. அதாவது முஸ்லீம்கள்ட்ட ஆமன்னான்னு சொல்றது, மாலை நேரத்துல யூதர்களோட பேசி வந்துட்டு இங்க உள்ள விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறது, இந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவலையாலமோன், இந்த மடையர்கள் அறிய வேண்டாமா? இவர்கள் அறிய மாட்டார்களா? புரிய மாட்டார்களா? டோன்ட் தே அண்டர்ஸ்டாண்ட்? அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு, அறிகிறான், மா யுஸிர். அஸர்ர யுஸிர்ரு என்றால் ரகசியப்படுத்துதல். இதுல வந்தா சிர்ருன், ரகசியம். சராயிர், ரகசியங்கள். யௌம துப்லஸ் சராயிர் என்று சூரா தாரிக்ல வருதுல, ரகசியங்கள் எல்லாம் அந்நாளில் அம்பலப்படுத்தப்படும், பகிரங்கப்படுத்தப்படும். அப்ப சிர்ரு, சராயிர், அஸர்ர யுஸிர்ரு என்றால் ரகசியப்படுத்து. யுஸிர்ரூன், அவர்கள் எதை ரகசியப்படுத்துகிறார்கள். வமா, மேலும் என்ன? யுஅலினூன், அலன யுஅலினு, ஏலான் பண்றது. பள்ளிவாசல்ல கூட அறிவிப்பு செய்யறது சொல்லுவாங்க, ஏலான் பண்ணுங்க. உஸ்தாத் ஹசரத் ஏலான் பண்ணாங்க, இமாம் ஏலான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அறிவிப்பு செஞ்சார். ஏலான் பண்றதுன்னா எப்படி? பக்கத்துல இருக்கிற முன்னாடி முதல் சஃப்ல இருக்கிறவங்க மட்டும் கேட்கும், 2வது சஃப்ல இருக்கிறவங்க கேட்காத மாதிரி குசு குசுன்னு சொல்ல மாட்டாங்க. பகிரங்கமாக, சத்தமாக, உரத்த குரல்ல அறிவிப்பு செய்யறதுக்கு பேர் தான் ஏலான். அவர்கள் பகிரங்கமாக எதை வெளிப்படையா பேசுறாங்களோ அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், மறைச்சு பேசுறது தெரியும். ஆனா மறைச்சு பேசுறது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள்ட்ட நடிச்சுட்டு போயிடுறது முஸ்லீம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வெளியில போய் இவங்களுக்கு தெரியாத மாதிரி குசு குசுன்னு அவங்களுக்குள்ள முனாஃபிக் தனமா அவங்களுக்குள்ள செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தெரியும். ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. இதை நீங்க உணர்ந்துக்குங்க அப்படிங்கிறான். وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْ هُمْ إِلَّا يَظُنُّونَ. وَمِنْهُمْ, அவர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். ஒரு நல்ல வசனம் இது. இன்னைக்கு யூதர்களை பத்தி நிறைய விஷயம் வருது. முக்கியமான ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ், சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அப்படியே உள்வாங்கிட்டே வாங்க. வமின்ஹும், அவர்களில் இருக்கிறார்கள், உம்மியூன், கல்வி அறிவு இல்லாதவர்களும், உம்மிகள், கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? லா யஅலமூன், அவர்கள் அறிய மாட்டார்கள், அறிவதில்லை, அல் கிதாப, வேதத்தை பற்றியான நாலேஜை அறியாத உம்மிகளும் இருக்கிறார்கள்.
இல்ல அமானிய வீண் நம்பிக்கையை தவிர. உம்னியத்துன் அமானி என்றால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அல்லது ஒரு ஒர்த்தில்லாத நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அல்லது அவர்களாக கருதக்கூடிய கற்பனைகள் கூட சொல்லலாம். அமானி என்றால் கற்பனைகள், வீண் நம்பிக்கை. அப்ப வீண் நம்பிக்கையை தவிர வேதத்தை அறியாத உம்மிகளும் அவர்கள் இருக்கிறார்கள். இன் என்றால் இஃப்ங்கிற மீனிங், அதாவது ஆல், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இன்னுக்கு அந்த ஆல், நடந்தால், வந்தால், போனால்ங்கிற அர்த்தம் தான் பிரதானமான மீனிங். ஆனா இன்னுக்கு அப்புறம் இல்லா வந்துருச்சுன்னா, when comes இல்ல ஆஃப்டர் இன், இன்னுக்கு அப்புறம் இல்லாங்கிற மீனிங் வந்துருச்சுன்னா இட் கிவ்ஸ் a meaning of negative. இது வந்து இல்லைங்கிற மீனிங் தந்துரும். வயின்ஹும் இல்லா யதுன்னுன்னா வமாஹும் இல்லா யதுன்னு மாதிரி. அவர்கள் வன்ன யதுன்னுன்னா சந்தேகித்தல், கற்பனையாக சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வைன்ஹும் இல்லா யதுன்னுன் சந்தேகிக்கிறார்களே தவிர வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு இல்லை. வமாஹும் இல்லா யதுன்னுன் மாதிரி. அவர்கள் கற்பனையாக சிந்திக்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ வீண் நம்பிக்கையை, கற்பனைகளை மட்டுமே அவர்கள் அறிந்திருக்கிறார்களே தவிர, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இவனுக்கு என்ன கனவு காண தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நல்லா படிச்சு முன்னேறான்னு படிக்காதவனை ஒரு சோம்பேறியான இருக்கிறவன் நம்ம சொல்லும் போது அவனை பத்தி தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க, ஏன் இவனாவது படிச்சு பாஸ் ஆகி முன்னேறதாவது கனவு காண சொல்லுவாங்க, நல்லா கனவு காண தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு வேதம் தெரிகிறதாவது. உம்மிகள் வேதத்தை அறிய மாட்டார்கள். வீண் நம்பிக்கை, வீண் கற்பனை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கற்பனையா பேசுறது, வைன்ஹுமிலா எதுவும் வீண் கற்பனையாக சந்தேகத்தில் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள். சந்தேகமான விஷயங்களை மட்டுமே அவர்கள் பேசுகிறார்கள். உறுதியான விஷயத்தை அவர்கள் பேசுவதில்லை, அல்லது அறிவாக சிந்தித்து அவர்கள் பேசுவதில்லை. சந்தேகத்தின் பேரில் அவர்கள் பேசுகிறார்கள். யூகமாக பேசுகிறார்கள் கூட சொல்லலாம். யூகத்தில் தான் அவர்கள் பேசுகிறார்கள், யூகத்தை தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள், யூகத்தை மட்டுமே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். சத்தியமான வேதத்தில் சொல்லப்பட்டது அறியாத அறிவியலர்களும் இருக்கிறாங்க. அதுல 2 கேட்டகரிய அல்லாஹ் தஆலா வந்து இங்க வேறுபடுத்தி சொல்ல வர்றான். இங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வசனத்துல வந்து கையாடல் செஞ்சவங்களை பத்தி சொல்ல வர்றேன். இப்படி அதாவது ஒரு அழகான தப்சீர் சாதி. ஓகே, அந்த தப்சீர் சாதியுடைய கருத்து அடுத்த வசனத்தை விளக்கிட்டு சொல்றோம், உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஓகேங்களா? இந்த வசனத்தையும் இப்ப நம்ம பார்த்துருவோம். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. 79. இதுல பாருங்க, இது ஒரு நல்ல கருத்து. 78ல சொன்னது ஒரு யூதர்கள் இருந்த ஒரு பிரிவினர்கள், வேதத்தை படிக்காத பாமரர்களை போன்ற, அதாவது வேத நாலேஜ்னா இல்லாத பாமர மக்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது தாண்டி இன்னும் சிலர் இப்படி இருக்கிறாங்க. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப், வேதத்தை எழுதுகிறார்களே. ஓகேங்களா? வைல் என்றால் கேடுதான், மேலும் கேடுதான். வைல் என்று சொன்னால் கேடு. லில்லதீன இவர்களுக்கு கேடே. யாரு? யக்துபூன் அவர்கள் எழுதுகிறார்கள். கதப யக்துபு எழுதுகிறான், எழுதுகிறார்கள். எதை? அல் கிதாப வேதத்தை எழுதுகிறார்கள். இவங்களுக்கு தான் வேதம் எழுதுறதுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த வேதத்தை மாத்தி எழுதுறான்னு அர்த்தம். பி ஐதீஹிம் தங்கள் கரங்களால். எதுன் கரம், ஐதி என்றால் கரங்கள். பி ஐதீஹிம் வித் தேர் ஹேண்ட்ஸ், அதாவது வேதத்தை தங்கள் கரங்களால் சொந்தமாக எழுதி கொள்கிறார்களே, இவர்களுக்கு இவர்களுக்கு ஃபவைலுன் மேலும் மிகப்பெரிய கேடுதான். சும்மா எழுதிட்டு யகூலூன் பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள். கால் யகூலூன் அவர்கள் கூறுகிறார்கள். ஹாதா இது, எது? இவங்க கைப்பட எழுதினாங்களே அவங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன். ஹாதா இது மின் இந்தில்லா அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும், இது அல்லாஹ் கொடுத்ததாகும், அல்லாஹ் இறக்குனதாகும், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராட சொன்ன இது பியூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதிட்டு இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. சும்மா யகூலுன் பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள் மக்களிடத்தில், அந்த வேதம் படிக்காத பாமர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரியான அந்த மடையர்களிடத்தில் இவர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்து இதுதான், அல்லாஹ் சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. லியஷ்தரு பிஹி ஸமனன் கலீலா, ஏன்? அதை கொண்டு சொற்பமான கிரயத்தை விலை கொடுத்து வாங்குவதற்காக. ஓகே, லியஷ்தரு பிஹி ஸமனன் கலீலா, அதை கொண்டு அவர்கள் வாங்குவதற்காக. என்ன? சொற்பமான கிரயத்தை. இதுக்கு விளக்கத்தை பின்னாடி பார்ப்போம், நல்லா புரியும். ஃபவைலுல் லஹும், அல்லாஹ் திரும்பவும் சொல்றான். ஃபவைலுல் லஹும் இஷ்தரா யஷ்தரினா விலை கொடுத்து வாங்கினான், பர்ச்சேஸ் பண்ணான். லீ என்றால் காக, லீ யஷ்தரு, லீ போன்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நூன் போக்கப்படும். ஓகேங்களா? கிராமர்ல இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அப்போ நூன் போக்கப்பட்டு யஷ்தரூன் அப்படின்னு வரல. யஷ்தரு அவர்கள் வாங்குவதற்கு, பிஹி அதை கொண்டு. எதை கொண்டு? இப்படி கையாடல் பண்ணாங்களே, மாத்தி எழுதுறதை கொண்டு, மாத்தி சட்டம் சொல்வதை கொண்டு. எதை? சமனன் கலீலா. சமன்னா விலை, கிரயம், பணம், ஆதாயம். கலீல்னா குறைவான ஆதாயம். ஒரு குறைவான ஆதாயத்தை பெறுவதற்காக இப்படி அவர்கள்
மாத்துகிறார்கள். ஃபவைலுல்லஹும் அவர்களுக்கு கேடுதான், மிம்மா கதபத் ஐதீஹிம் அவர்கள் கரங்கள் என்ன எழுதியனவோ அதன் மூலம் இவர்களுக்கு கேடே. நல்லா புரியுங்க. ஃபவைலுன் மேலும் கேடுதான், லஹும் அவர்களுக்கு, மின்ல இருந்து காரணமாக, மின்னுக்கு வந்து லிருந்துங்கிற அர்த்தம் இருக்கு, காரணங்கிற அர்த்தத்துக்கு மின் சபபியான்னு சொல்லுவாங்க. மின் மா கச்சபத் மான என்ன, வாட் their hands has written, have written அவர்களுடைய கரங்கள் என்ன எழுதியனவோ அதன் மூலம் அவர்களுக்கு கேடுதான். ஓகே, ஐதீஹிம் அவர்கள் கரங்கள், கச்சப என்றால் ஆண்பால், ஐதி என்றால் பன்மை ஆயிடுச்சு, அப்ப பெண்பால். கச்சபத் ஐதீஹிம் அவர்கள் கரங்கள் என்ன எழுதினவோ அதன் மூலம் அவர்களுக்கு கேடுதான். வவைலுன் மேலும் அவர்களுக்கு கேடுதான், மிம்மா யக்ஸிபூன் அவர்கள் என்ன சம்பாதித்தார்களோ அதன் மூலமா அவர்கள் கேடுதான். அதாவது இப்படி என்ன இப்படி இந்த வேலையை பார்த்து அவங்க என்ன சம்பாரிச்சுக்கிட்டாங்களோ அதன் மூலமா அவங்களுக்கு கேடுதான். ஆதாயத்தை சம்பாதிச்சாலும் சரி, பணம் காசு சம்பாதிச்சாலும் சரி, பேர் புகழை சம்பாதிச்சாலும் சரி, வாட் எவர் தே ஏர்ன் பை டூயிங் திஸ், இதன் மூலமாக அவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு கேடுதான்னு சொல்லி இடத்துல முடிக்கிறான். ஓகேங்களா, மீன் பிளஸ் மா தான் மிம்மா, மின் மா எக்ஸிபூன் என்ன சம்பாதித்தார்களோ அதன் மூலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, விளக்க சொல்றேன். 3 இடத்துல வயல் வயல் வயலுங்கிறான். இந்த வயலுக்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு செய்தியை நம்ம தஃப்சீர்ல பார்க்க முடியும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வயலுக்கு யார் யார் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கிறத எடுத்து உரைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கருத்து சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து. சுஃபியான் சௌரி என்பவர்களும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர். அவங்க சொல்றாங்க, அதாவது வயல் என்று சொன்னா சதீது ஃபி அஸ்லி ஜஹன்னம், நரகத்தினுடைய அடிப்பகுதியில் மத்திய பகுதியில் ஓடக்கூடிய சலங்கள், அந்த சலம் இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் அந்த பகுதியிலே இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே கையாடல் செய்தவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியாப்பட்ட நரகத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அதான் வயல். நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த பகுதியில சீல் சலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அப்படிப்பட்ட நரகத்தில் இவர்கள் இருப்பார் என்பது சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கருத்து. இதை தாண்டின அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்க பேர் ரொம்ப பிரபலியம்னால அதை நான் சொல்றேன். அடுத்து அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, வயல் என்று சொன்னால் வாதின் ஃபி ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. லவ் சுயரத் ஃபீஹில் ஜிபாலு லமாஅத், அந்த 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 வாதியில், அந்த பகுதியில் மலையை பெயர்த்து கொண்டு வந்து அந்த நரகத்தில் அந்த பகுதியில் போட்டாலும் அந்த மலை உருகிவிடும், மலையே உருகிவிடும், நீராக வடிந்து ஓடிவிடும். அப்படியேப்பட்டான ஒரு உஷ்ணமான கொடுமையான வேதனை தரக்கூடிய ஒரு இடம்தான் வயல் என்பதாக தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியதுல முக்கியமானதாக இதை வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படிப்பட்ட கேடுகள் இவர்களுக்கு உண்டு என்பதாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது என்ன அற்ப பணத்தை வாங்குறதுக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யூதர்கள்ல வந்து இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப படிச்ச யூதர்கள், அதாவது பாதிரிமார்கள், போப்புகள்னு சொல்றோம், அந்த மாதிரியான அந்த அஹ்பார்கள் என்று அரபில சொல்லப்படும். அஹ்பார்கள் எப்படி தமிழ்ல வந்து பொதுவாக இப்ப நம்மளோட நடைமுறையில வந்து இந்த உம்மத்துல கல்வி வழங்கப்பட்டவர்கள் வந்து இமாம்கள், அதே மாதிரி உலமாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், கல்விமான்கள், ஸ்காலர்ஸ், அப்படி இமாம்கள், அஇம்மா அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றோம். அந்த காலத்துல இந்த யூதர்கள் இருந்தவங்க, இந்த மாதிரியான வேதம் வழங்கப்பட்ட அஹ்லே கிதாப்ல இருந்த அந்த அந்த அதாவது வேத நாலேஜ் இருக்கிறவங்க, வேதத்தை கரைத்து குடித்து அது மக்களுக்கு எடுத்து போதித்தவனுக்கு வந்து அஹ்பார் என்று சொல்லப்படும். இந்த அஹ்பார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தோதுவா மாத்திக்கிட்டாங்க, எழுதிக்கிட்டாங்க. எழுதி சட்டத்தை மாத்துறது, சில விஷயங்களை ஹலால ஹராம் ஆக்கிக்கிறது, ஹராம ஹலால் ஆக்கிக்கிறது, அதே மாதிரி சில விஷயத்தை இல்லாம மறைச்சிடுறது, கூடுதலா தங்களுக்கு சாதகமான சட்டங்களை தாங்களே எழுதிக்கிறது. இப்படி நீக்குதல், கூட்டுதல், மறைத்தல், திரித்தல், இந்த எல்லா வேலையுமே பார்த்தாங்க. ஓகேங்களா, கையால அவங்களே எழுதி மாத்திட்டு இது அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கிறான், இதான் தௌரால இருந்த உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. இதன் மூலமா அவங்க மக்களிடத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க இல்லையா, குல் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில், அநியாயமான முறையில் மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக இந்த மாதிரிலாம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு, அவங்கள செலவு செய்ய வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து தங்கள் ஆதாயத்திற்காக, காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக. அப்ப கொஞ்சோன்னு காசுக்காக இதை செஞ்சாங்களான்னா அப்படி கிடையாது, பெரும் பெரும் பணத்துக்காக தான் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ்க்கு முன்னாடி இது வந்து என்னது, ஒரு அற்ப காசு தான். வந்து அற்ப காசுக்காக நல்லா சொல்லி காட்டுறான். அற்ப காசுனா அவங்க ரொம்ப கம்மி காசுக்காக தான் செஞ்சாங்க இல்லை, பெரிய பெரிய நிறைய காசுக்காக செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அற்ப காசு, சொற்ப காசுங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. ரைட்டு. இங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன்ல, தஃப்சீர் சாதி. தஃப்சீர் சாதிங்கிறது ரொம்ப அற்புதமான, அதாவது அண்மை காலத்துல
கொஞ்சம் ரீசெண்ட்ல எழுதப்பட்ட தஃப்சீர்கள் இதுவும் ஒண்ணு. இதுல வந்து மாஷா அல்லாஹ் நிறைய தஃப்சீருடைய கருத்தெல்லாம் உள்வாங்கி கரைச்சு குடிச்சுதான் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தஃப்சீர் உருவாக்கி இருக்காங்க. உலகமெங்கும் இது வந்து ஒரு பிரபல்யமான ஒரு தஃப்சீர் நூல். தஃப்சீர் துறைக்குள்ள யாராவது போய் தஃப்சீர் ரீதியில படிப்புல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா, அண்மை காலத்துல தஃப்சீர் சாயிதிங்கிறது ரொம்ப முக்கியமான தஃப்சீர், ஆதாரபூர்வமான தஃப்சீர் நமக்கு தெரியும். அந்த அளவு ஃபில்டர் பண்ணப்பட்ட தஃப்சீர் நிறைய விரிவான விளக்கங்கள் இருக்காது, போதுமான சுருக்கமான விளக்கங்கள் தான் இருக்கும். அதுல குறிப்பான சில அழகான கருத்துக்களை தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் சாதியில கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் இதுக்கு தேடும் போது ஒரு நல்ல கருத்தை மாஷா அல்லாஹ் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ குறிப்பெடுத்து சொல்றேன். என்ன அப்படின்னா, ஃபதத்மஊன யுமினு லக்கும்னு ஒரு ஆயத்தை ஆரம்பிச்சதுல சென்ற பக்கத்துல, நீங்க சொல்றதுக்காக அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான்ல. இவங்களுடைய நேரடியாக கண்கூடாக இவங்களோட மூதாதையர்கள் அத்தாட்சியை பார்த்துமே நிராகரிச்சவங்க அப்படின்னு சொல்லி வந்து சில அதுலேருந்து இந்த எக்ஸிபுன் வரைக்கும் இந்த 79 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவங்க, சரிங்களா? அறிஞர் பெருமக்களுடைய பட்டியலில் அவங்களுடைய இதை நம்ம பார்க்கணும்னா மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவங்க மாஷா அல்லாஹ். மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த மார்க்கறிஞர்கள் அவங்க ஒருத்தங்க. எல்லா துறையிலுமே சிறந்து விளங்கியவங்க. ஃபத்வால, ஹதீஸ் கலையில, ஃபிக்ஹ்ல, அகீதாலன்னு சொல்லி அவங்க கால் வைக்காத அவங்க பாதம் பதிக்காத துறையே இல்லை. எல்லாத்துலேயுமே மாஷா அல்லாஹ் தலை சிறந்த ஒரு இடத்தை பிடிச்சவங்க அந்த உம்மத்தில் சிலர் இருக்கிறாங்கன்னா அதில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள வந்து குறிப்பிடாமல் இருக்க முடியாது மாஷா அல்லாஹ். அந்த இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்தின் பின்னணியில சொன்னாங்களாம், நம்ம இதுல இருந்து எப்படி பாடம் எடுக்கணும்னு சொன்னாங்களாம். இது வந்து யூதர்களை பத்தி அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். குறிப்பா இந்த 1978 79 வச்சு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற ஆயத்துல வந்து மார்க்கத்தை, அதாவது தௌராத்தையே படிக்காம தௌராத்துடைய நாலேஜ் இல்லாத உம்மிகளை பத்தி பேசணும். அதாவது லா யஅலமூனல் கிதாப் இல்லா அமானி, அவங்களுக்கு யூகமாக கற்பனையாக கேள்விப்பட்டது அவங்களா நினைச்சுக்கிறது மட்டுமே தான் அவங்களுக்கு வேதத்துல தெரியுமே தவிர டீட்டெயிலா வேதத்தை உண்மையா படிச்சு வேத நாலேஜ் இல்லாதவங்களை பத்தி அல்லாஹ் சொன்னான்ல. அவங்களுக்கு யாரு உதாரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உதாரணம் என்பது வஹுவ முத்தனாவிலு லிமன் சரக்க ததப்புருல் குர்ஆன் வலம் யஅலம் இல்லா முஜர்ரத திலாவத்தி ஹுரூஃபிஹி. அவர்களுக்கு உதாரணம் இந்த உம்மத்துல யாருன்னா, யாரெல்லாம் குர்ஆனை நல்லா கவனிச்சு கேட்டுக்கிறீங்க, நல்லா கவனிச்சு கேட்டுக்கிறீங்க. இது முதல் நாள் வகுப்புல இருந்து நான் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கருத்து. ஆனா அன்னைக்கு எனக்கு இந்த செய்தி கிடைச்சிருந்தா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அற்புதமான ஒரு கருத்து. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவங்க யாருக்கு சமம்னா, நம்ம உம்மத்திலையும் யாரெல்லாம் குர்ஆனை முஜர்ரது திலாவா வெறும் ஓத மட்டும் செய்யறாங்களோ, அதுல என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது, 6236 வசனங்கள், அது 30 ஜுஸுல 114 சூறால என்ன இருக்குல்லாம் எனக்கு தெரியாது, ஓதுவேன் என்னமோ எனக்கு நன்மை இருக்குன்னு சொன்னனால நான் வெறும் ஓத மட்டும் செய்வேன்னு சொல்லிட்டு ஓதிட்டு மட்டும் இருக்கிறாங்கல்ல, அதனுடைய பொருட்களை சிந்திக்காமல், தர்க்கு ததப்புரில் குர்ஆனை சிந்திக்காமல், பொருளை உணராமல் விளங்காமல் வெறுமனே இந்த உம்மத்துல ஓதிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு சமம். அல்ல அவங்களதான் வந்து கண்டிச்சு சொல்றான், அறிவே இல்லை, வெறும் யூகம் மட்டும்தான், அதாவது வேத அறிவே இல்லாதவர்களும் அவர்கள இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்ல. அப்ப அதை வந்து அவர்கள் என்ன பாராட்டிய சொல்றான், அவர்களே ஒரு முட்டாள்தனமானவர்னு சொல்றான். இந்த மாதிரி நம்ம உம்மத்துல மட்டும் இல்லையான்னு கேட்க வர்றாங்க. இதுக்கு நேரடியாக இது சமம். அதனால குர்ஆன் என்பது வெறும் ஓதப்படுவதற்காக மட்டுமல்ல, வேத நாலேஜ் இல்லாம இருக்கிறது அல்லாஹ் தஆலா வந்து கிரிட்டிசைஸ் பண்றான். அதுக்காக நான் வேதத்தை இறக்கியிருக்கேன், இப்படி சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா மின்ஹும், அவர்கள் இப்படியும் ஒரு கேட்டகரி இருக்கதான் செய்துங்கிறான். அப்படி கேட்டகரி நம்ம உம்மத்துல நிறைய இருக்குதுங்கிறாங்க இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி. அப்போ ஓதுவது மட்டும் போதுமானதல்ல, அதை சிந்தித்து உணர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் அதற்கு நம்ம நாடி இருக்கான் மாஷா அல்லாஹ். 11 பக்கத்தை நன்கு புரிந்து நாம் இப்போ நம்ம புரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை கபூல் செஞ்சிருக்கான் மாஷா அல்லாஹ். இன்னும் 600 பக்கங்கள்ல 10 பக்கத்தை நிறைவுபடுத்தி இன்னும் 590 பக்கத்தை அல்லாஹ் நாடி பிஇذنில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாம் பயணிக்க இருக்கிறோம். ஒரு குர்ஆனை நாம் புரிய இருக்கிறோம். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு எப்பவுமே அதை நம்ம உருக்கமா அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டே இருப்போம் மாஷா அல்லாஹ். அதை ரிலேட் பண்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இவனுங்க இருக்காங்களே வேதத்தையே மாத்துறாங்களே, இப்படியாப்பட்ட கையாடல் செய்யக்கூடியவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு இந்த உம்மத்துல யார் தரமா உதாரணம் சொல்றாங்க. இவர்களுக்கான உதாரணம் என்பது லிமன் ஹமல கிதாப வ சுன்னா அலா மா அஸ்லுஹு மினல் பித்இல் பாத்திலா. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து கரைத்து குடித்து விளங்கி அதை சுமந்து இருக்கிறார்கள். குர்ஆனுடைய கல்வியையும் ஹதீஸுடைய கல்வியும் சுமந்து பிறகு பிதத்தான பாத்திலான மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களையும் அடிப்படையற்ற விஷயங்களையும் மார்க்கத்தில் செய்கிறார்களே, அதை மக்களுக்கு சொல்கிறார்களே, அவர்கள் இவர்களை போன்று. என்ன நம்ம ஆளுங்க அதுக்காக குர்ஆன் வார்த்தையை மாத்திரல, ஆனா மாத்தி விளக்கம் சொல்லிடுறாங்க. ஹதீஸை மாத்திரல, இவனுங்க வந்து ரொம்ப மோசங்கிறனால தௌராத்திலேயே எழுத்தையே மாத்தி அழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டு இதுதான் தௌரான்னு ஏமாத்தினாங்க.
நம்ம உம்மத்துல அந்த அளவுக்கு குரான்ல கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆள் வரல, ஹதீஸ்ல கை வைக்கிற அளவுக்கு ஆள் வரல. அப்படி வச்சாலும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு குரானும் ஹதீஸும் மனனம் செய்யப்பட்ட நிலையில பாதுகாக்கப்படுது. பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ ஸுதூரில் லதீன ஊதுல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவருடைய நெஞ்சங்களில் இந்த குரானுடைய வசனங்கள் பாதுகாக்கப்படுது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எவனும் மாத்திர முடியாது. மாத்தினாலும் ஒரு ஆபீஸை கூப்பிட்டு ஓத சொன்னார், ஓதுறதை வச்சு சரி பண்ணிட்டு போயிடலாம். ஹதீஸ்களும் பல ஹுஃபாதுகளால் அது மனனம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மில் இருக்கக்கூடிய இந்த போலி, இந்த என்ன சொல்றது, போலியாக படித்து இருக்கக்கூடிய சில மார்க்கத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள், விதா செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தில் இல்லாத சொல்லக்கூடியவங்க, இந்த வசனத்தை அவர்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும். இதற்கு சமமாக அவர்கள் செயல்படுகிறார்கள், மாற்றி விடுகிறார்கள், சொல்லப்படாததை சொன்னதாக செய்கிறார்கள், சொன்னதை இல்லாததாக ஆக்குகிறார்கள் என்று இப்னு தைமிய்யா இந்த இடத்துல சொல்றாங்க. தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நினைவூட்டலாக இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துப்போம். வாங்க அடுத்த வசனத்துக்கு போலாம். அடுத்த பாயிண்டர், பி பாயிண்டர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وقالوا لا تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. வகாலு, மேலும் அவர்கள் கூறினார்கள், இந்த யூதர்கள் கூறினார்கள். ரொம்ப வேடிக்கையான விஷயம் இந்த வசனம். லன் தமஸ்ஸன நார், நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது. லன் தமஸ்ஸன என்றால் தீண்டாது, நாரு நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது. இல்ல ஐயாம மஅதூதாத், ஒரு எண்ணப்பட்ட நாட்களை தவிர, கொஞ்ச நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறினார்கள். வார்த்தை நல்லா திரும்ப விளக்கிறேன். கால யகூலு, ஓகேங்களா? கால காலு, மேலும் கூறினார்கள். லன் என்றால் நடக்காது, ஒருபோதும் ஏற்படாது, நடக்காதுங்கிற சொல்லுவாங்க. மஸ்ஸ யமஸ்ஸு, மஸ்ஸ யமஸ்ஸு என்று சொன்னால் தொடுதல், தீண்டுதல், டச் பண்றது, தீண்டுறது எல்லாம் மீனிங் சொல்லலாம். அந்நார், நெருப்பு, நரக நெருப்பு. நரக நெருப்பு என்பது பெண்பால், அதனால்தான் யமஸ்ஸு வராம தமஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப லன் வந்தால் அது அடுத்து இருக்கக்கூடிய வினை சொல்லுக்கு ஃபேல் முதாரிக்கு வந்து ஃபத்ஹா கொடுக்கும், நசபு செய்யும். இதை 4th கோர்ஸ்ல படிப்பீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். லன் தமஸ்ஸன நார், நரகம் எங்களை ஒருபோதும் தீண்டாது. இல்லா, தவிர, ஐயாம மஅதூதா, யௌமுடைய பன்மை ஐயாம், நாட்கள், மஅதூதான எண்ணப்பட்ட, அததுனா எண்கள், எண்ணிக்கை, மஅதூதான எண்ணப்பட்ட, கவுண்டட் டேஸ், ஃபியூ கவுண்டட் டேட்ஸ் தவிர எங்களை வந்து நரகம் தீண்டாது, நாங்கள் நரகத்துக்கே போனாலும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. குல், நபியை கேளுங்க, கேட்பீராக, கூறுவீராக. அத்தஹத்தும், இத்தஹத்தும்ங்கிறது அத்தஹத்தும்னு அரபி மொழியில சொல்லலாம். இத்தஹத்தும் சொல்லும்போது ஒரு ஜெர்க்கும் ஒரு கஷ்டம் வரும். இத்தஹத்தும், ஏன்னா இத்தஹத்தும் அப்படின்னு தான் வரணும். இ வரும்போது ஒரு ஈய தூக்கிடலாம். அத்தஹத்தும், எடுத்துக்கொண்டீர்களா, என்ன நீங்க எடுத்திருக்கீங்களா, இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில், அஹ்தன், ஒரு உறுதிமொழியே, வாக்குறுதி. அல்லாஹ் ஏதோ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன்னா நரகத்துல போட மாட்டேன், போட்டாலும் கொஞ்ச நாள் போட்டு எடுத்துருவேன். இந்த ஜெயிலுக்கு போறவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, கவலையப்படாத, உன்னை உள்ள போற மாதிரி நான் நடக்காது அப்படின்னு. உள்ள போனால் அடுத்த நிமிஷமே பெயில் வச்சு நான் உன்னை எடுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. நீ அல்லாட்ட எதுவும் பெயில் ஆர்டர் வச்சிருக்கியா அப்படின்னு அல்லாவே கேட்கிறான். ஃபலை யுஹ்லிஃப் அல்லாஹ், அப்படி இருந்தால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தால், ஃபலை, ஒருபோதும், யுஹ்லிஃப, மாறு செய்ய மாட்டான். அல்லாஹு, அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். அஹ்லஃபா யுஹ்லிஃபு, மாறு செய்தல், ஹிலாஃப் கர்னா, அல்லாஹ் மாறு செய்யவே மாட்டான். அஹ்தஹு, தனது உறுதிமொழியை. ஆனா அப்படி ஒரு உறுதிமொழி அல்லாஹ் தஆலா செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை, நீங்களா பேசிக்கிறீங்க. அம் தகூலூன், அல்லது நீங்கள் கூறுகிறீர்களா. கால யகூலு தகூலூன், அம்னா அல்லது நீங்கள் கூறுகிறீர்களா, அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது, மா லா தஅலமூன், நீங்கள் அறியாததை கூறுகிறீர்களா. அதாவது ஏதோ உடன்படிக்கை வாங்கின மாதிரி சொல்லிட்டு திரியிறீங்களா, அறிவில்லாமல். லா தஅலமூன்னா நீங்கள் அறியாததை, நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாததை, உங்களுடைய அறிவுல இல்லாததை அல்லாஹ்வின் மீது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு, கிறுக்குத்தனமா சொல்லிட்டு திரிகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்க வர்றான். இது என்ன, இது இப்படி பேசியிருக்கிறாங்களா, ஒரு பைத்தியகாரத்தனமா நரகம் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு மேல தீண்டாது அப்படின்னா, பின்னணியில போய் பார்த்தா மாஷா அல்லாஹ் எடுத்து அடுக்குறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை, ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. அவங்களுடைய ஒரு மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 அறிவிப்பு மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல வருது. ஒன்னு அவங்களுடைய ஒரு மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மூலியமா அறிவிக்கப்படுது. இன்னொன்னு அவங்களுடைய மாணவராகிய கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடமிருந்து அறிவிக்கப்படுது. ஒன்னாவே சொல்றேனே, குழப்பல, சரிங்களா? சரி, முதல் செய்தியை சொல்றேன். அதாவது அவங்களுடைய மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்களே இப்னு அப்பாஸ்டேந்து. அது என்ன செய்தி அப்படின்னா, அன்னல் யஹூத் கான யகூலூன், இந்த யூத பையங்க, இந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாதிஹி துன்யா சபத அலஃபி ஸனா, இந்த உலகங்கிறது ஒரு 7000 ஆண்டுகள் இருக்கும். அவங்களுடைய கணிப்பு, இந்த உலகங்கிறது ஒரு 7000 ஆண்டுகள் தான் இந்த உலகம் என்பது இருக்கும். வ இன்னமா நுஅذிபு பிகுல்லி அல்ஃபி ஸனத்தின் யௌமன் ஃபின்னார், ஒவ்வொரு 1000 வருடத்திற்கு
ஒவ்வொரு 1000 வருடத்திற்கு நாங்க ஒரு நாள் நரகத்துல தண்டிக்கப்படுவோம். 7000 ஆண்டுகள் இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய இந்த உலகம் என்பது இருக்கும். கியாமத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சிரும். ஒவ்வொரு 1000 ஆண்டுக்கு ஈடாக நாங்க ஒரு நாள் மட்டும் நரகத்துல இருப்போம். அப்ப எவ்வளவு நாட்கள் கணக்கு போட்டீங்களா? 7000 ஆண்டுகள். ஒரு 1000 ஆண்டுக்கு ஒரு நாள்னா 7 நாட்கள், 7 டேஸ். 7 நாட்கள் இன்னமா ஹிய சபாத் அய்யாமின் மஅதூதா. அது எண்ணப்பட்ட ஒரு 7 நாட்கள். ஒரு வாரங்கிற மாதிரி 1 வீக் ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 1 வீக் ட்ரிப் மாதிரி நாங்கள் நரகத்துல இருந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபன்ஸலல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் இந்த ஆயத்தை இறக்குனா, என்னது 7 நாள்ல நரகத்திலிருந்து வெளியாயிருவியா? யாரு சொன்னா உனக்கு? அல்லாஹ்ட்ட எது ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறியா? அல்லாஹ்ட்ட எது அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படின்னு நல்லா அந்த ஆயத்துல கேட்கிறான். இப்போ உங்களுக்கு இந்த ஆயம் இறங்குனுச்சு, இந்த வசனம் ஏன் இறங்குனுச்சுன்னு புரியும். இதை இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சொல்றாங்க. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு தெரியுமா? இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸ் அடிமை. இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை. ஆனா இவர்களை பயன்படுத்தி அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் ஆயிட்டாங்க. கூடவே இருந்து கல்வி படிச்சு 40 வருஷம் அவங்க கல்வி படிச்சாங்களாம். மாஷா அல்லாஹ் அவங்களோட பத்தியான குறிப்பு இனிமே நிறைய வரும், நோட் பண்ணிக்கிறீங்க. அவங்க மூலயமா அந்த செய்தி அறிவிக்கப்பட்டு இன்னொரு செய்தி தஃப்சீர் அவுஃபி நான் சொன்னல, தஃப்சீர் அவுஃபியுடைய கருத்தையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்வது உண்டு. அந்த அடிப்படையில் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சேம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு கருத்து. இத அவங்களுடைய மாணவராகிய கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தி நம்மளுக்கு எடுத்து தர்றாங்க. ஈவன் தஃப்சீர் குர்துபிலே இது இருக்கு. இப்னு கஸீர் மாதிரி குர்துபிலே இருக்கு. குர்துபிங்கிறது இப்னு கஸீருக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் தான். அதுவும் ஒரு சிறந்த தஃப்சீர் நூல்களில் அதுவும் ஒன்று. என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, அல் யஹூது காலு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, லன் தமஸ்ஸனா இல்ல 40 லைலத்தன் 40 யௌமன் 40 நாட்கள் தான் எங்களை நரகம் தீண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த 40க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இவங்க 40 நாள் தான் நரகம் தீண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, 40 நாட்கள் தான் அவர்கள் கன்று வழிபாட்டில் இருந்து வந்தார்கள். இவங்களே ஏன் நரகத்துக்கு நாங்க போக மாட்டோம், போனாலும் கொஞ்ச நாள் இருப்போம் ஏன் சொல்றாங்க? அவங்க சொல்றதா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நரகத்துக்கே போக மாட்டோம், சொர்க்கத்தோட டிக்கெட் கையில வச்சுட்டு இருக்கோங்கிற மாதிரி கூட அவனுங்க பேசலாம். போக மாட்டோம், போனால் கொஞ்ச நாள் இருப்போங்கிற ஒரு எண்ணம் ஏன் அவனுக்கு வந்துச்சுன்னா, காளை கன்று அவங்க வணங்குனாங்கல்ல, அது தப்புன்னு அவனுங்களுக்கே தெரியுது. ஷிர்க் செஞ்சுட்டோம், அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, தப்பு தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களை மன்னிச்சுட்டான், நாங்க செஞ்ச தப்பு தான் ஒத்துக்கிட்டாங்க. அதனால எங்க சமூகம் 40 நாட்கள் காளை கன்றை வணங்கினோம். அதனால நாங்க நரகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் 40 நாட்கள் நாங்க நரகத்துல இருப்போம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க என்ற ஒரு செய்தியுமே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது தஃப்சீர் குர்துபில இருக்கு, தஃப்சீர் அவுஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதுவுமே அவங்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு பரவலாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு. ஆக மொத்தம் 7 நாள் இருப்போம், 40 நாள் இருப்போம்னு தம்பட்ட அடிச்சு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நரகத்துக்கு போக மாட்டோம், போனாலும் அப்படிதான் இருப்போம்னு சொல்லி. இதை விட இன்னும் அற்புதமான செய்தி இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்ன செய்தி இருக்கு. இதையுமே இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. யார் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? இப்பதான் நான் சொன்னோம், யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை. ஓகே, அவங்க சொல்றாங்க, யூதர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஃபகாலு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, லன் நதுகுல நார இல்லா 40 லைலத்தன், 40 நாளை தவிர நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம் தெரியுமா அப்படின்ட்டாங்க. வஸயஹ்லுஃபுனா இலைஹா கௌமுன் ஆகரூன், வேற ஒரு கூட்டம் எங்களை வெளியாக்கிரும். திமுறா பேசுனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இதே மாதிரியான ஒரு செய்தி இப்போ புகாரில் இடம்பெற்றிருக்கு. நான் ஒரு செய்தி சொல்லுவேன், அது இதுக்கப்புறம் சொல்லுவேன். ஓகேயா? அப்போ வேற ஒரு கூட்டம் எங்களை 40 நாள்ல இருந்து எங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, எங்களை வெளியாக்கிடுவாங்க அப்படின்னாங்க. அந்த வேற ஒரு கூட்டங்கிறது என்ன திமிருத்தனத்துல சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் தான் அப்படிங்கிறத எண்ணத்துல வச்சுட்டு அவங்க சொன்ன பாணிலே அது தெரிஞ்சுது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி அலா ரூஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையின் மீது கை வைத்து சொன்னார்கள், அல்லது அவர்களுக்கு நேரெதிராக சொன்னார்கள், பல் அன்தும் ஹாலிதூன முஹல்லதூன லா யுக்லிஃபுகும் இலைஹா அஹத், நீங்க அந்த நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களை யாரும் அந்த இடத்துல இருந்து மாற்று இடத்திற்கு அனுப்பி வைக்க மாட்டார்கள், உங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, நிரந்தரமா நரகத்துல கிடப்பீங்கடா நீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபன்ஸலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதும் இந்த வசனம் இறங்கியதாகவும் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அறிவிப்பிலிருந்து இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. இப்ப டீட்டெயிலா சொல்றேன், ஓகேயா? ஒரு சம்பவம் இந்த இடத்துல கண்டிப்பா தெளிவா அந்த குறிப்பு எடுத்து எழுதிக்கிறீங்க. சஹீஹ் புகாரில 5777 5777 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த இடத்துக்கு அந்த செய்தி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பொருத்தமானதாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதோ, ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு
ஹைபர் போருக்கு பிறகு ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்து போட்டாங்க அங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த விருந்துல தான் என்ன செஞ்சாங்க, ஒரு விஷத்தை கலந்திருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி அது தெரியாது. அந்த அடிப்படையில் அந்த விருந்துக்கு பதிலளிச்சு போயிருந்தாங்க. அப்போ போய் சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஜ்மஊலி மன் கான ஹுனா ஹுனா மினல் யஹூத். இங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க, இங்க கூடி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப எல்லா யூதர்களும் வந்தாங்க. வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்க என்கிட்ட உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாலும் என்கிட்ட நீங்க உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நஅம் யா அபுல் காசிம், அபுல் காசிமே ரசூலுல்லாஹ்வோட ஒரு சிறப்பு பேர், உண்மையை சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, நீங்க யாருடைய சந்ததி, நீங்கள் யாரின் பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பேரை சொன்னாங்க, அபூனா ஃபுலான்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதப்தும், போய் சொல்றீங்க, இப்படி நீங்க சொல்லக்கூடாது, இவரின் பிள்ளைன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய பிள்ளை, நீங்க யாரின் பிள்ளை தெரியுமா, நீங்க யாக்கூபின் பிள்ளை என்று சொன்னாங்க. ஏன்னா பனி இஸ்ரவேலர்கள் யாரு பேரு வழித்தோன்றல வந்தவங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல வந்தவங்க. அந்த அடிப்படையில் நீங்க நபி அல்லாஹ்வுடைய தூதராகிய யாக்கூபினுடைய சந்ததியினர்கள் நீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், அப்பயாச்சும் உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதோடு இப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பொய் சொன்னோம்னா, இப்போ எப்படி யாரின் பிள்ளைன்னு கேட்கும் போது நாங்கள் பொய் சொல்லும் போது நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்களோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க, அதில் நாங்கள் ஏன் பொய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கேட்கட்டா, கேளுங்க. மன் அஹ்லுன்னார், நரகவாசிகள் யாரு உங்க கருத்துப்படி? ஏன்னா அவங்க வேதம் படிச்சு அந்த வேதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டியும் மைண்ட் செட்டு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற சொல்ல தெரியும். உங்க கருத்துப்படி நரகவாசி யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபகாலு நகூனு ஃபிஹா யஸீரா. அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னாடி அவனுங்க ரொம்பவும் இதா பேச முடியாது, திமிராவும் மறைச்சும் பேச முடியாது. அதனால அவங்க என்ன சொன்னானுங்க, நகூனு ஃபிஹா யஸீரா, நரகத்துல எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க கொஞ்ச நாள் இருப்போம் தான் நினைக்கிறோம். நகூனு ஃபிஹா யஸீரா, கொஞ்ச நாட்கள் நாங்க நரகத்துல இருப்போம். சும்ம தஹ்லுஃபூனனா ஃபிஹா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை காமிச்சாங்க, அவங்களுடைய அந்த திமிருத்தனமான அந்த பேச்சை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நரகத்துல உங்க ஆளுங்க எங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அவர்கள் அந்த இடத்தை நிரப்பி எங்களை அதிலிருந்து வெளியேற செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்ப நான் முன்னாடி சொன்ன ஹதீஸ்லாம் இப்ப உங்களுக்கு புரியுதா? அதை இந்த செய்தியை எவ்வளவு உண்மைப்படுத்துது பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ஸவு ஃபீஹா, உங்களுக்கு நாசமாகட்டுமாக, என்ன அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா நுஹ்லிஃபுகும் ஃபீஹா அபதா, நாங்க யாரும் உங்களை நரகத்துல இடம் மாற்ற மாட்டோம். உங்க இடத்தை பிடித்து உங்களை வெளியேறுவதற்கு நாங்கள் யாரும் நரகத்துல இடம் பிடிக்க மாட்டோம், நீங்க தான் நரகத்தில் இருப்பீர்கள், எப்பொழுதும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம முன்னாடி இருக்கிற ஹதீஸ்லயே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அப்ப இந்த ஆயத்துக்கு இந்த விஷயம் பொருத்தமா இருக்குங்கிறது இப்படி சொல்றாங்க. அதனால அந்த செய்தியை சஹீஹ் புகாரிலிருந்து எடுத்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹைர், அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் ஜஅல்தும் ஃபி ஹாதிஹி ஷாத்தி சம்மன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதுல விஷம் தொடப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சாப்பிடல. அப்ப கேட்டாங்க, இதுல இந்த ஆட்டுல எது விஷம் தடவி இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஃபகாலு, ஆமா நாம் தடவி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஃபகால மா ஹமலக்கும் அலா தலிக், எதனால் இப்படி செஞ்சீங்க, எதனால இந்த மாதிரி நீங்க விஷம் தடவி கொடுத்தீங்க. ஃபகாலு அரதனா, நாங்க என்ன நினைச்சோம்னா, அதாவது இன் குன்த கஸாபன் நஸ்தரிஹ் மின்க, நீங்க ஒரு பொய்யான இறை தூதர்னு சொல்லிட்டு பொய்யான நபரா இருந்தா இந்த விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவீங்க, மூத்தா போயிடுவீங்க, இறந்துடுவீங்க, உங்க பிரச்சனைகளுக்கு இருக்காது, அது எங்கள் மீது குற்றம் இல்லைன்னு நபி என்று பொய்யாக வாதிட்டவர் கொல்லப்படத்தக்க வந்தவர் தானே, அதனால உங்களை நாங்க கொன்றதாக ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம், ஒரு பொய்யரை விட்டு நாங்க தப்பிச்சிட்டோம்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை உண்மையாளரா இருந்தீங்கன்னா, ஒருவேளை உண்மையிலே நீங்க நபியா இருந்தா உங்களுக்கு என்ன ஆக போகுது, உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய உண்மையின் தூதராக இருந்தா இந்த விஷம் உங்களை ஒன்றும் செஞ்சிடாது அப்படின்னு செய்யும். இவ்வளோ பெரிய மண்டை பத்திங்களா உங்களுக்கு.
அப்போ எப்படியாவது சாகடிக்கிறங்கிறதுல தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அதுக்கு தயாரா இருந்திருக்காங்க பாருங்க ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது. ஆனா அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல. சஹாபாக்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. பிஷ்ர் என்னக்கூடிய ஒரே ஒரு சஹாபி மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்களுக்கு அதில் அவங்க ஷஹீதான நல்ல நாடி இருந்தா அவங்க மட்டும் வாயில வச்சு ஒரு கவலம் உண்டு விட்டார்கள். உள்ளே சென்று விட்டது. அவங்க தடவுனா சாதாரண விஷயத்தை தடவுவாங்க. ஒரு வாய் சாப்பிட்டாலும் போகணுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து கொடிய விஷயத்தை தடவி இருந்தாங்க. பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டார்கள், இறந்து விட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதோட அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோட சொன்னாங்க யாரும் வாயில வச்சிடாதீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை பேசி முடிக்கிறாங்க. ஆக இப்படியாப்பட்ட வேலை பார்த்தவர்கள் தான் இந்த யூதர்கள். அப்ப இந்த செய்தியிலே நம்மளுக்கு என்ன கிடைச்சது? நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம், போனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த வசன தளத்துல இறக்கி இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காத, நீ என்ன அல்லாட்ட என்ன உடன்படிக்கை வாங்கியிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுட்டு வர்றான். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ முடிக்க போறோம். இதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்லாம் நம்மளுக்கு எளிமையான வசனங்கள் தான், பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் இருக்காது. பல மா கஸப சய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அடுத்து என்ன? பல பல அவ்வாறல்ல. ஓகே, அவர்களுடைய எண்ணத்தை போன்றல்ல. நரகத்துக்கு போக மாட்டோம், போனா கொஞ்ச நாள் தான் இருப்போம், 7 நாள்ல வந்துருவோம், 40 நாள்ல வந்துருவோம். பல அவ்வாறல்ல. மன் எவர் ஒருவர் கசப செய்யதன் தீமையை சம்பாதித்தாரோ, யாரா இருந்தாலும் கசப் என்றால் சம்பாதித்தார், ஏர்ன்டு. செய்யதன் தீயதை, தீமையை யார் சம்பாதிப்பாரோ, வஹாபத் பிஹி ஹதியத்துஹு அவருடைய பாவம் இன்னும் அவரை சூழ்ந்து கொண்டது. அதாவது எப்பயோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அறியாமல் செஞ்சு தவறு இடத்துல சொல்ல வரல, பாவம் செய்ததே பொழப்பு. ஓகேங்களா? அஹாத்த என்றால் சூழ்ந்தது. அஹாத்தத் சூழ்ந்து கொண்டு விட்டது, பிஹி அவரை, ஹதிஅத்துஹு அவருடைய பாவம். எவருடைய பாவம் ஒருவரை சூழ்ந்து விட்டதோ, அந்த அளவுக்கு ஒருத்தர் பாவம் செய்கிறாரோ, ஃபஉலாயிக் அவர்கள் அஸ்ஹாபுன் நார் நரகவாதிகள், ஹும் ஃபீஹா காலிதூன் நிரந்தரமாக இந்த நரகத்தில் அவர்கள் இருந்து விடுவார்கள். அப்போ அவர்கள் யூதர்கள் இந்த நரகத்துக்கு போக போறாங்க. ஏன்னா அவங்க சாதாரண பாவம் செய்யறவங்க இல்ல, பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில அவங்க கொஞ்ச நாளைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடியவங்க இல்ல. ஹாலிதூன் ஹாலிதூன் நிரந்தரமாக அவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். இதுல ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்க ஹதீஅத்துஹு என்று சொல்லப்பட்டது என்ன? இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் சுத்தி பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன். இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி இதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. வஹாதத் பிஹி ஹதியத்துஹு ஒருவருடைய பாவம் அவரை சூழ்ந்து விட்டதோ அவருக்கு நரகம் தான்ங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அழகான விளக்கம். அல்லது யமூத்து அலா ஹதாயா மின் கப்லி அய்யத்தூப. அதாவது பாவம் செஞ்சா முஸ்லீமாவே இருக்கிறாங்க, அல்லாஹ்வை கொண்டு ஏற்றவங்களாக இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கிறாங்க. பாவம் செஞ்ச நிலைமையிலே கடைசி வரைக்கும் இருந்து தௌபா செய்யாம மூத்தா போயிட்டாங்கல்ல, அவங்க தௌபா செய்யாமலே மூத்தா போனவங்க நரகத்துக்கு போவாங்க. அவங்க முஸ்லீமா இருந்தால் குறிப்பிட்ட நாள் நரகத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தால், அதாவது இஸ்லாத்தை ஏற்காமலே கடைசி வரைக்கும் பாவம் செய்து இஸ்லாத்துக்குள்ள வராமலே ஒருத்தவங்க மூத்தா இருந்தாங்கன்னா அவங்க நிரந்தர நரகவாதி என்பது இதனுடைய விளக்கம்னு சொல்றாங்க. ரபீ பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி அதாவது கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸனுடைய மாணவருடைய மாணவர், அவங்க சொல்றாங்க யாருடைய பாவம் ஒருவரை சூழ்ந்து விட்டதோனா இது பெரும்பாவம். சிறு சிறு பாவத்தை பத்தி எல்லாம் இங்க சொல்லல, பெரும்பாவம் செய்தது என்ற ஒரு கருத்தை இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 1வது வால்யூம்ல 402வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. முஸ்னத் அஹ்மத் 402வது ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான ஹதீஸ், இய்யாக்கும் முஹக்கராத்தில் துனூப், சிறிய பாவங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹுன்ன யஜ்மஅன அலா ர்ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு. இந்த சிறிய பாவம் ஒரு மனிதரிடத்தில் அது அதிகமாக சேர்ந்து விட்டால் அவரை அழித்து விடும். சிறிய பாவம்னா அது பெரும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கிறாது. ஆனா சிறிய பாவத்தை நீ 1,00,000 தடவை செஞ்சுட்டா உன் வாழ்க்கையில, அப்புறம் அது பெரிய பாவமா இருந்தானே. அப்ப சிறு பாவங்கள் என்பது ஒரு மனிதனிடத்தில் ஒன்று கூடி அந்த மனிதனையே அழித்து விடும். உதாரணம் சொல்லவா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கூட்டம் ஒரு இரவு நேரத்தில் பிரயாணம் மேற்கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டாங்க. டென்ட் போட்டுட்டு ஒவ்வொருத்தரா வந்து நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக, அதாவது நெருப்பு பத்த வச்சு ஏதாவது அதுல சுட வைக்கிறதுக்காக வேண்டி, ஏதாவது அதுல உணவு தயாரிக்கிறதுக்கு அந்த வெளிச்சமா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன நெருப்பு தான் மூட்டுவாங்க. ஒரு 10 பேர் போய் குச்சிகள் கொண்டு வந்து பத்த வச்சா போதும். ஆனா ஒரு 100 பேர் கிட்ட போயிருக்கிறாங்க. குச்சி எடுத்துருவாங்க அப்படின்றது 100 பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு. அப்போ ஊது என்ற வார்த்தை சொன்னாங்க. ஊதுனா குச்சி.
அப்போ ஒருத்தர் சிலர் மட்டும் எடுத்துட்டு வருவாங்கங்கிற அடிப்படையில குச்சி எடுக்க போனவங்க பார்த்தா அந்த முழு சமூகமே போன அந்த கூட்டம் எல்லாருமே குச்சி எடுத்துட்டு வந்தாங்க. கொண்டு வந்து போட்டு எரிச்சா பெரும் தீ மூட்டமே ஏற்பட்டது. அந்த மாரி தான். ஒரு குச்சி தானே ஒருத்தவங்க நெனச்சாங்க. இந்த மாரி ஒரு பாவம் தானே, சின்ன பாவம் தானே, இது திட்டுறது தானே, இந்த ஒரு ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம பாட்டு கேட்கறது தானே, என்னமோ இதெல்லாம் சின்ன பாவம் தானே அப்படிங்கிற மாரி, வாழ்க்கையில ஒரு நாளைக்கு சின்ன பாவம் எத்தன செஞ்சேங்கிற உட்கார்ந்து நம்ம நோட் பேட்ல உட்கார்ந்து நம்ம நோட் பண்ணா தெரிஞ்சிரும். எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப மலக்கு நம்மளாவது விட்டுரும். அப்ப அந்த மலக்கு நோட் பண்ணுவாங்க. சின்ன பாவத்த லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே செஞ்சு வச்சிருந்தா, அது அவர்கள் அழித்துவிடும். அவர்கள் நெருப்பை மூட்டினார்கள். பிறகு அதிலே அவர்கள் எதை போட்டு எரிக்க வேண்டுமோ அதை அவர்கள் எரித்தார்கள். இந்த மாரி சிறிய பாவங்கள் ஒன்று கூடினால் அது பெரும் நெருப்பு குண்டமா ஆகிறது. ஒரு மனிதனை அது அழிப்பதற்கு அதுவே போதுமானது. அப்ப ஒரு குச்சினால நான் அழிஞ்சிருவேனா நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அவ்வளோ குச்சிகள் கொண்டு வந்து தீ மூட்டுனா, அதுல உள்ள விழுந்தோம்னா நம்ம அழிஞ்சிருவோம். அந்த மாரி நரக நெருப்பு ஒருவரை சிறுபாவம் அதிகமா செஞ்சா விழுங்கிருங்கிற கருத்து ரொம்ப அழகான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. ஹைர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரும் பாவங்களை விட்டும், சிறு பாவங்களை விட்டும், எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் நமது உம்மத்தார்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னஹ் ஹும் ஃபீஹா காலிதூன். வல்லதீன மேலும் எவர்கள் ஆமனு ஈமான் கொண்டார்களோ வஅமிலு ஸ்ஸாலிஹாத் நற்காரியங்களை செய்தார்களோ உலாயிக் அவர்கள் அஸ்ஹாபுல் ஜன்னஹ் சொர்க்கவாசிகள். ஹும் அவர்கள் ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே ஹாலிதூன். நரகம் என்பது பெண்பால், சொர்க்கம் என்பது பெண்பால், ஃபீஹான வருது. அந்த நரகத்தில் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருந்துருவார்கள். அப்ப நீதியின் ஆளுமையில் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு நியதி. ஓகேங்களா? அப்போ பாவம் செஞ்சவன் எவனா இருந்தாலும் பாவம் அவனை மிகச்சிரிச்சேன்னா அவன் நரகவாதி, என்னைக்கும் அவன் நரகத்துல இருப்பான். நன்மை செஞ்சவங்க ஈமான் கொண்டு நல்ல முறையில் செஞ்சாங்கன்னா அவங்க சொர்க்கத்துல என்றென்றும் இருந்து விடுவார்கள். இதுதான் நீதியின் ஆளுமை. ஓகே, ஃபைனலி وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِنْكُمْ وَأَنْتُمْ مُعْرِضُونَ. பெரிய ஆயத்து தான், பட் இதுல ஒரு பெரிய விளக்கலாம் இல்ல. ஷார்ட் டக்குன்னு பார்த்து முடிச்சோம், டைம் ஆயிடுச்சு. வஇத் அகத்னா மேலும் நாம் வாங்கிய பொழுது, எடுத்த போது, மீசாக் உறுதிமொழி, இந்த வார்த்தைலாம் முன்னாடி வந்த வார்த்தை தான். பனி இஸ்ராயேலரிடத்தில் ஒரு உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கிய போது, இதை நினைத்து பாருங்கள், நினைவு கூறுவீராக. என்னென்ன வாக்குறுதி வாங்கணும்? லா தஅபுதூன இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று ஒரு உறுதிமொழியை நாம் வாங்கினோம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் மூலமா வாங்கணும். அவங்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க ஆமான்னு சொல்லி. வபில் வாலிதைனி இஹ்சானா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கணும். அப்போ வபில் வாலிதைனா பெற்றோருக்கு, வாலித் என்றால் தந்தை, வாலிதைன் என்றால் தாய் தந்தை, அப்ப பெற்றோர். இஹ்சானன் அஹ்சான அவருடைய மஸ்தர் இஹ்சான், அதாவது அஹ்சான உபகாரம் புரிந்தார். அப்போ உபகாரமாக நீங்க பெற்றோர்கள் அல்லது நல்ல விதத்தில் நடந்தாங்கிற அர்த்தம் இருக்கு அஹ்சனுக்கு. அப்ப நல்ல விதத்தில் நன்மை செய்யுங்கள் என்றும் ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தோம். வதில் குர்பா பெற்றோருக்கு மட்டுமல்ல, வதில் குர்பா உறவினர்களுக்கும் நல்ல விதத்தில் நீங்க நடக்கணும். வல் யதாமா அனாதைகளிடத்தில் நீங்க நல்ல விதத்தில் நடக்கணும், நன்மை செய்யணும். வல் மசாக்கின் ஏழைகளிடத்தில் நீங்க நல்ல விதத்தில் நடக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா மக்களுக்கு அழகியதையே நீங்கள் கூறுங்கள்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தோம். இந்த ஹுஸ்னா என்பதற்கு 2 விதமான விளக்கங்கள் வந்திருக்கு இப்னு கஸீர்ல. ஒண்ணு, அதாவது நன்மை ஏவி தீமை தடுதல், அதான் ஹுஸ்னா. அழகானதை சொல்லுங்கன்னா நன்மை ஏவுங்க மக்களுக்கு, தீமை விட்டு தடுங்கன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தோம். இன்னொரு தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, ஹுஸ்ன் என்று சொன்னால் சலாம், சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்க, வாய் திறந்து சலாம் சொல்லுங்க என்று அவர்களுக்கு நாம் உறுதிமொழி வாங்கினோம். ஆனா அவங்க ஃபசாதை தான் பரப்பினார்கள், சலாமை பரப்பு. அகீமுஸ் ஸலா அடுத்த உடன்படிக்கை, 4வது உடன்படிக்கை, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று. அகீமுஸ் ஸலா வ ஆது ஸக்கா 5வது உடன்படிக்கை, ஜகாத் கொடுங்கள், அதாவது தான தர்மம் செய்யுங்கள், கடமையான ஜகாத்தை கொடுங்கள் என்று அவர்களிடத்தில் நாம் உடன்படிக்கை பெற்றிருந்தோம். இந்த 5 விஷயத்தை அவர்களிடத்தில் உடன்படிக்கையா பெற்றிருந்தோம். ஓகே பண்ணாங்க. they were agreed with this. இதை கொண்டு அவர்கள் அங்கீகரித்து அதை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். சும்ம தவல்லைத்தும் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம தவல்லைத்தும் பின்னர் நீங்கள் திரும்பி விட்டீர்கள். நீங்க பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ஸ்டைல் பாருங்களேன். பனு இஸ்ரவேலர்களிடத்தில் நாம் உடன்படிக்கை பெற்றிருந்தோம். இந்த மதீனால இருக்கக்கூடிய அஹ்லே கிதாபிட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பனு இஸ்ரவேலர்கிட்ட அந்த 5 உடன்படிக்கை வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு சும்ம தவல்லவுன்னு சொல்லல. பின்னர் அவர்கள் திரும்பினார்கள், செய்யாம புறமுதுக்கிட்டு திரும்பினார்கள் அல்லது பழைய தவறின் பக்கம் திரும்பினார்கள், அவர்கள்னு சொல்லாம நீங்கங்கிறான்.
ஏன்னா நான் முன்னாடிலேருந்து இதை உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அப்ப அவங்கள பத்தி பேசல, இவங்கள தான் குத்தி காட்டுறான். அந்த புத்தியில தான் நீனும் இருக்கிற, நீனும் இதே மாதிரியான மனநிலையில தான் இருக்கிற, நீ நல்ல மனுஷனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மதீனால இருக்கக்கூடிய யூதர்கள் யாருமே நீங்க நல்ல மனுஷங்களா திருந்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்பாடு எடுத்து நடக்கிற மாதிரி தெரியல. சும்ம தவல்லைத்தும், ஆனால் நீங்கள் திரும்பி விட்டீர்கள். அவர்களும் சரி நீங்களும் சரி திரும்பிட்டீங்கன்னா பழைய நிலைக்கு அல்லாஹ் இந்த அட்வைஸ் பண்ணி இந்த 5 நிலைக்கு உங்களை கொண்டு வந்தா ஏத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சிட்டு பழைய நிலைக்கு தவல்லைத்தும் திரும்பி விட்டீர்கள். எல்லா கலியிலும் இருக்கும், எல்லாரும் இல்ல, நல்லவங்களும் இருக்கதான் செய்றீங்க. இல்லா தவிர கலியிலும் இருக்கும், உங்களில் குறைவானவர்களை தவிர ஒரு சிலர் நல்லவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. வரக்கா பின் நௌஃபல்லாம் சொல்றோம், ரசூல்லா பத்தி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போய் அவர்ட்ட கேட்டாங்க. ஆமா, வேதத்துல சொல்லப்பட்ட நபி நீங்க தான் போல, உங்களை மக்கள் எல்லாம் வெளியேற்றுவாங்க, இறுதி காலத்துல நான் உங்க கூட இருந்தேன்னா நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நல்ல மக்களும் இருந்திருக்காங்க தானே. ரசூல்லா காலத்துலயும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லா பின் சலாம் போன்ற நல்ல யூதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு நிறைய தஃப்சீர் கருத்துக்கள்லாம் வேதத்துல இருந்து படிச்சதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அப்போ உங்களில் சிலரை தவிர வஅன்தும் முஅரிதுன், பலரோ நீங்கள் புறக்கணிப்பவர்களாகத்தான் இருக்கிறீர்கள், எல்லாருமே திரும்பி விட்டீர்கள். வஅன்தும் முஅரிதுன், நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், புறக்கணிக்கும் நிலையில். அஅரத யுரிது, புறக்கணித்தான், நெக்லெக்ட் பண்ணா. ஓகேங்களா? ரெஃப்யூட் பண்ணா. அப்போ முஅரித் புறக்கணிப்பவன், முஅரிதுன் புறக்கணிப்பவர்கள். மேலும் நீங்கள் புறக்கணிப்பவர்களாக இருக்கிறீர்கள், உங்களில் சிலரை தவிர பலர் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இந்த 4 செய்தி 11வது பக்கம் தந்தது. 11A அறியாமை கூட்டம் மட்டும் அறிஞர்கள். மாஷா அல்லாஹ். அதை இப்னு தய்மிய்யா கருத்தோட பார்த்து மறக்க மாட்டீங்க. 2வது நரகம் என்று நாங்கள் எங்களை தீண்டாது என்று சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். 3வது நீதியின் ஆளுமை. 4வது பனி இஸ்ரவேலிடத்தில் அல்லாஹ் செய்து கொண்டு உடன்படிக்கை. மாஷா அல்லாஹ். எவ்வளோ பாருங்க, ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் நம்ம ஒரு தஃப்சீர் படிக்கிறோம், அது ஒரு 4 பாயிண்டை எடுத்து சொல்றோம். இதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் இப்போ முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பக்கத்துல படிச்ச 4 செய்தியை மனசுல ஏத்துங்க, எழுதி வச்சுக்கிறீங்க, நோட்ல எழுதி வைங்க. இந்த பேஜை மட்டுமே தனியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பேஜ் 5 அப்படின்னு பார்த்து அந்த 4 பாயிண்டரை பார்த்தா அந்த 5வது பேஜில் அந்த 4 பாயிண்டர்லே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். புரியுதா? இப்படி முழு குர்ஆனை நம்ம இன்ஷா அல்லாஹ் ரிவைஸ் பண்ணணும். அல்லாஹ் அருள் புரிவானாக. கற்ற கல்வியை நல்ல முறையில் மனதில் பதிய வைத்து மக்களுக்கு எடுத்து சொல்பவர்களாக, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.